ஹலோ மக்களே, 398வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் லூஃபி குரூவே களத்துல இறங்கி ஒருவதனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா செலஸ்டியல் டிராகனை வந்து லூஃபி அடிச்சிட்டான். இதுல ஒரு பக்கம் செலஸ்டியல் டிராகன் பொண்ணு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து மெர்மைட கொல்லலான்னு வரா. ஆனா அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் பவரை போட்டு அவளை சாக்கியே செய்யறான். ஆனா அது வேற யாருமே இல்ல, அது நம்ம ரேலி தான் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்தது மட்டும் இல்லாம நான் ஒன்னத்தாண்டா பாக்கணும்னு நினைச்சேன், மங்கி டி லூஃபின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நக்கலா சிரிக்காரு அவரு. டே ஆர்பலாக என்னோட பெரிய பிரச்சனை வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா செலஸ்டியல் டிராகன் அடிச்சிட்டானுங்கல்ல, அப்ப மொத்த நேவி இறங்கிரும். இப்ப அட்மிரலும் இறங்க போறாங்க. கிட்டு லாவு உள்ளதாண்டா இருக்கானுங்க. என்னடா இங்க நடக்கு, நேவி அட்மிரல் வர போறாரு, செலஸ்டியல் டிராகன் வந்துட்டாங்கன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் பேஜ தான் காட்டுறாங்க. டே நம்ம ஷிப் வந்து கோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நேத்திக்கே பண்ணி முடிச்சாங்கன்னு சொல்றான். சரி நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு பேஜ் அங்க இருந்து கிளம்புறான். வாங்கடா பிஷ்மன் ஐலண்ட நோக்கி போவோம்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் போனியை கட்டுறாங்க. அவளோ கோவத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த முட்டாள்களை வச்சு என்னடா பண்ண, தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு போனி கத்துறா. நியூ வேர்ல்டே இவனுக்கு அழிச்சிருவானுங்க போலுக்குன்னு சொல்லிட்டு அவ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து ஒவ்வொருத்தரும் நின்று பாத்துக்கிட்டே இருக்கான். மேட் மாக்க கட்டுறாங்க. அவனும் மேல நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க பிரச்சனை வந்துருச்சு, நேவி அட்மிரல் வர போறாங்க, நம்ம கிளம்புறோம்னு சொல்லிட்டு அதனால ஒருத்தனா அங்க இருந்து செட் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்பனாலும் அவங்க வந்துருவாங்க, நம்ம போவோம்னு சொல்லிட்டு ட்ரேக்கு கிளம்புறான். இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அப்புவும் கட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். முகிவர தேடி தான் அவனுக்கு வர போறானுங்க. நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு அப்போ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா கேப்டன் ஹாக்கின்ஸ் தான் கட்டுறாங்க. கேப்டன் ஹாக்கின்ஸ் வாங்க நம்ம சீக்கிரம் போவோம், செட் சேல் சீக்கிரம் நம்ம பண்ணுவோம்னு சொல்றான் அவன். டேய் இன்னைக்கு நான் ஒன்னும் சாக போறதில்லடா, என்னோட இது அப்படிதான்டா காட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இங்க ஒரு பக்கம் நேவி ஹெட் குவார்டர்ஸ் தான் கட்டுறாங்க. இந்த முட்டாள்களுக்கு அப்படி என்னதாண்டா வேணும், ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனையை கொண்டு வராங்க, உங்களோட பிளட் லைனுக்கு அப்படி என்னதாண்டா வேணும்னு சொல்லிட்டு செங்குக்கு கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே அங்க இருந்து ஒரு நேவி மெரண்டர் வந்துட்டு இருக்கான். சார் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஸ்ட்ரஃபரா யூஸ்டிஸ் கிட் முகிவரா இந்த மாதிரி 13 வகையான 100 பவுண்டிஸ்க்கு மேல அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் சொல்றாங்க. அது மாதிரி முகிவரா லூஃபி வந்து செலஸ்டியல் டிராகனே அடிச்சிட்டான் சார், இது வேற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஹியூமன் ஆபீஸ்ல இருந்து இப்ப கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு, இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல சார்னு சொல்லிட்டு இருக்கான். செங்குக்குவோ தலையில கை வச்சு நின்னுக்கிட்டு இருக்காரு. 3 செலஸ்டியல் டிராகனை வந்து அங்க ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க சார், இப்ப நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அவனுக்கு அப்படி என்ன டிமாண்ட் கேட்கறானுங்க, காசு எதுவும் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு செங்குக்கு கேட்கிறாரு. சார் அவனுக்கு எதுவும் டிமாண்ட் வச்ச மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா அட்மிரல் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. செங்குக்கு நம்ம சீக்கிரம் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றான். அங்க இருக்கலாம் வேர்ல்டு நோபல்ஸ் அவங்க ஒரு விக்டம் தானே அப்படின்னு சொல்றான். டே கிசரு அப்படின்னு சொல்லி செங்குக்கு பாக்குறாரு. இதை ஏன்ட்ட விடுங்க, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிடுன்னு சொல்றான். கிசர் ஒரு அட்மிரல், அவன் எஞ்சி அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் எங்க பார்த்தா அந்த ஹியூமன் டிராபிகிங் ஆபீஸ் தான் கட்டுறாங்க. ஜெயின்ட் ஒரு ரேலி உடச்சிட்டு வெளியே வந்து இடத்த தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கோ தான் கட்டுறாங்க. அவன் வந்து ஒருத்தன் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பேசுறது வேற யாருமே இல்ல, டொஃப்லிமிங்கோட்டா தான். 7 வாரலாடு அவனு ஒரு வாரலாடு, இது உங்களோட இடம் தான், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்றான். ஏன்னா அந்த ஃபேஸ் அடிச்சிருக்காங்கல்ல அந்த சிம்பிள் அவங்களுக்குள்ளதுதான், சீக்கிரம் வாங்க ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க தான் வந்து இதை சரி பண்ணணும்னு சொல்றான் அவன். டேய் இதெல்லாம் பழைய காலத்து ஐடியாடா, இதை நீ பண்ணதே தப்புடா, இப்ப ஸ்மைல்ஸை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், அதுதான்டா எனக்கு முக்கியம்னு சொல்றான். டேய் இந்த ஷாப்பை உன் கையில கொடுத்துட்டேன், இனிமேல் நீனே வச்சுக்கோ, இனிமேல் எனக்கு கால் பண்ணாதான் சொல்றான். என்னது நீங்க இதை கைவிடப்பட்டு வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் எனக்கு இனிமேல் இது முக்கியமே கிடையாடா, என் வாழ்க்கை வேற யாராவது நோக்கி போய்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சின்ன பிள்ளை விளையாட்டுக்குள்ள இனிமேல் வரப்போறதுன்னு சொல்றான். இப்பவுமே நேவி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கடா, இனிமேல் என் வேலையை என்ன பார்க்க விடுன்னு சொல்லிட்டு டொஃப்லிமிங் இன்னொரு சைடுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமாடா, ஒயிட் பீரியட் பைரட்ஸுக்கும் 7 வாரலாடுக்கும் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றான். அதையும் ஷாக்ல கெடுக்கிட்டு இருக்கான். இங்க என்ன பார்த்தா மக்கள் வந்து எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் இங்க இருந்து போங்க போங்கன்னு சொல்லிட்டு. ஹியூமன் டிராபிங் எடுத்து வாசல்ல வந்து கண்ணா வச்சு நின்னுட்டு இருக்காங்க. எவ வந்தாலும் சுட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அட்மிரல் கிஷோர் வந்துகிட்டு இருக்காரு சார், அவர் எப்பனாலும் வரலாம்னு சொல்றாங்க. அவங்க என்னடா வராங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா சார் எது பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க. அவனுக்கு கிஷோர் பேரை சொன்னோடனே ஷாக் ஆகுறான். இங்க என்னன்னு பார்த்தா உள்ளதான் கட்டுறாங்க. யூஸ்டிஎஸ் கிட்டு ட்ரஃபலகர் லா முகிவரா க்ரூ எல்லாரும் அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஹாச்சியோ சோப்பர் பேண்டேஜ் போட்டு படுக்க வச்சிருக்கான் ஒரு பக்கம். இங்க உடனே வந்து ரேலி தான் கட்டுறாங்க. உன்னோட காலர் எடுக்க போறேன், மெர்மைடு நீ தயாரா இருக்கியா லேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அது வெடிச்சிரு போது, நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பாப்புக்கு கத்துறான். ஆமா சார் வெடிச்சிரும், நீங்க எதுவும் பண்ணாதீங்க, இது ஒரு முட்டாள் ஐடியான்னு சொல்லிட்டு சோப்பர் எல்லாரும் கத்துறாங்க. லூஃபி இதை நிப்பாட்டுன்னு சொல்றாங்க. ஆனா லூஃபி எதுவுமே பேச மாட்டான். முகிவரா அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு பாப்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா பிராங்கியே சாவியை தேடிக்கிட்டு இருக்கான். சாவி எங்க இருக்குன்னே தெரியல, அது இருந்தாலும் அந்த காலரையே கழட்ட முடியும். ஆனா ரேலியை கட்டுறாங்க. இதை ஏன்ட்ட விட கொஞ்சம் பொறுமையா இரு, இதை நான் கலட்டுறேன்னு சொல்றாரு அவரு. ஒன்னு சோரோ தான் கட்டுறாங்க. இவன் யாரு என்னன்னு தெரியல, இவன் என்ன பவர் யூஸ் பண்றான்னு ஒன்னும் புரியலன்னு சொல்றான். ஆனா அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லாரும் மயங்கிட்டான்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்றான் சோரோ. இவன் ஆர்டினரி ஆள் மட்டும் கிடையாதுன்னு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா கேமியோட வாழ்க்கையை இவன் கையில கொடுத்துடலாமா அப்படியேடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேக்குறான். இந்த பிராங்க் எங்கடா போனான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது பெரிய டேஞ்சர்ஸ், இது விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. சடனா அதை தொட்ட உடனே அதை அப்படி டிக் டிக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்னடா பண்ணு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவரோ அமைதியா இருக்காரு. ட்ரஃபலகர் லாவும் கிட்டு சிரிக்கிறானுங்க. அவரை பத்தி ஆல்ரெடி உனக்கு தெரியும், அது கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிச்சு
காமிக்கி சடனை பார்த்தா இவனும் கீ எடுத்துட்டு ஜெட்டு மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கான். கீ எடுத்துட்டு வரதுக்குள்ள அங்க வெடிச்சு செதறவே செஞ்சிருச்சு. என்னடா வெடிச்சு செதறிச்சுன்னு சொல்லிட்டு பிராங்கியே கத்திக்கிட்டு வரான். கேமி போயிட்டாலான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனா அவ காலரை காணோம். பார்த்தா அவர் காலர் அசால்ட்டா கழட்டிட்டாரு. ஓல்டு கை நீங்க உண்மையிலே வேற ரோல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி சிரிச்சுக்கிட்டே வரான். ஹேண்ட் கப் நீங்களே கழட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு வரான். நாமி மிரண்டுட்டா என்னடா இங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேமின்னு சொல்லிட்டு பாப்பாக்கோ சுத்திக்கிட்டு பாஞ்சிட்டு வரான். நீ உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் பாப்பாக்கோ. இது இல்லாம நீங்க எப்படா இதை திறந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அட நீங்க கண்டுபிடிச்சிங்களா? ஆனாங்க வேலை முடிஞ்சிட்டுன்னு சொல்றாரு ரேலி. கேமி நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றாரு ரேலி. ரொம்ப நன்றின்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரா இவரு, என்னடா இவருக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க அவனுக்கு. இந்த ஓல்டு கை எப்படி யாரதாண்டான்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி உன்னை பழச யோசிச்சு பாக்குறான். சடனா கழுத்துல இருக்க காலரை ஒரு செகண்ட்ல கழட்டி அவரை தூர போட்டு இருந்திருக்காரு. இதுல ஒரு பக்கம் பார்த்தா காலர் போட்டு ஏகப்பட்ட அடிமைகள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கீயத்திக்கு போடுறான். எல்லாரும் நீங்கிறது தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி சொல்றான். அடிக்காமலே எப்படா இவர் மயங்கி வச்சாருன்னு சொல்லிட்டு உசப்போ மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நீந்தனடா முகிவரா அப்படின்னு சொல்லிட்டு மங்கிடி லூஃபியை பார்த்து பேசினத லூஃபி பக்கத்துல இவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. லூஃபி எல்லாம் எப்படிடா இவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் உசப். அவர் யூஸ் பண்ணது வந்து ஹாக்கின்னு சொல்றான். ஒரு பக்கம் ஹாச்சி. இது வரைக்கும் நான் இது மாதிரி ஒண்ணு பார்த்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இன்னொருத்தவங்களை மிஸ் பண்ணிட்ட பாரு, இது மாதிரி மத்த பைரட்ஸ் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரேலி. நீங்களும் ஸ்ட்ராங்கான ஆளுதான் பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இவ்வளவு பெரிய ஆள் இங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான் கிட்டு. டார்க் கிங் சில்வர் ரேலிடா அப்படின்னு சொல்றான். ஓல்டு லெஜெண்ட் இங்கடா பண்ணிக்கிட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. நான் இப்ப சாதாரண ரேஸ் ஆன் தான் கோட்டிங் பண்றவன், வேற எனக்கு எந்த வேலையும் கிடையாது சொல்றான். நான் ஒரு பழைய சோல்ஜர் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றான். டே ஆர்பலா கூட வரும்போது நீ கேர்ஃபுல்லா கூட சொல்லி ரேலி கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான் ஹாச்சி. என் ஃப்ரெண்டை காப்பத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான் அவரு. என்ன இதுக்கு நீங்க பாக்க நினைச்சீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல நம்ம இங்க இருந்து வெளியே போவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் சொல்றாரு அவரு. கிரிமினல்ஸ் எல்லாருமே ரோஸ்வெல்ட் ஃபேமிலி வந்து ரிலீஸ் பண்ணுங்கடா, இல்ல உங்களை சுட்டு தள்ளிடுவேன், எவனே விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டு லாக் லூஃபி இவங்க எல்லாரும் இருக்கிறத வச்சுதான் பேசுறானுங்க. இந்த முகிவர லூஃபி பண்ணதுல ஏகப்பட்ட பிரச்சனைங்க வந்துருச்சுடா. இப்ப அட்மிரலே இங்க வரப்போறாங்க. இனிமேல் இங்க அவாய்ட் பண்ண வழியும் கிடையாது சொல்றான் கிட்டு. நான் ஏகப்பட்ட பவரை யூஸ் பண்ணிட்டேன், இனிமேல் உங்க கையில விடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். சீனியர் சிட்டிசனுக்கு இனிமேல் இங்க வேலை கிடையாது, நீங்க போயிட்டு வாங்க, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்றான் கிட்டு. குழந்தைகளா நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்புங்கடா, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்றான். லூஃபியும் லாவும் டென்ஷன் ஆயிட்டானுங்க. யாரோ பாத்துடா குழந்தை சொல்றேன்னு சொல்லிட்டு இதை நான் தாண்டா முடிப்பேன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா லூஃபி கிட்டு லா 3 பேரும் வேற லெவலா நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நான் தாண்டா அடிச்சு நொறுக்க போறேன், நீங்க உள்ள போங்கடான்னு சொல்றான் லூஃபி. நான் அடிக்க போறேன்னு ஒரு பக்கம் லாவும் கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 3 கேப்டன் இதுக்கிட்ட இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. மங்கிடி லூஃபி 300 மில்லியன் பெரி, யூஸ்டஸ் கேப்டன் கிட்டு 315 மில்லியன் பெரி, ட்ரஃபலகர் லா 200 மில்லியன் பெரி. இவனுக்கு இதுக்கிட்ட இங்க வரானுங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இதை நாங்க பாத்துக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இதாண்டா சான்ஸ், இதை யூஸ் பண்ணி நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்றான் உசப். ஆச்சி இது ரொம்ப பிரச்சனையை கொடுத்துன்னு சொல்லிட்டு கேமி சொல்றா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்றாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூட்டு வந்தது என்னோட தப்பு தான், நான் தான் மன்னிப்புன்னு சொல்றான் பாப்புக்கு. ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முகிவர சொன்ன மாதிரியே சொல்றான் பாப்புக்கு. என்னன்னு பார்த்தா லூஃபி சொல்லிருப்பான், நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, உங்களுக்காண்டி நான் எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிருப்பான் லூஃபி. இப்ப பேசுறதுக்கு ஒண்ணு இல்லடா, வாங்கடா கிளம்புன்னு சொல்றான். மர நம்பர் 13 நம்பர்ல நம்ம பாப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். அதை எங்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கணும் சொல்றான் சோரோ. நீயா வழியை கண்டுபிடிச்சு போறேன், ஒழுங்கா இரு, நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்றான் உசப். மிஸ்டர் ஜெயண்ட் நீங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரேலி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கலா சிரிக்காரு. நான் இவ்வளவு நாள் அடிமையா தான் வாழ்ந்தேன், ஆனா இனிமேல் நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எதுவும் பிரச்சனை பண்ணாம நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்றாங்க. முகிவரா ஓல்டு மேன் உங்களுக்கு தான் நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உங்களை என்னைக்கு பார்க்கணும் அன்னைக்கு நான் வந்து எல்லாத்தையும் திருப்பி தருவேன்டா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கு நாங்க சந்தோஷமா தான் போறோம்னு சொல்லிட்டு உசப்பு போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கிட்டு எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பவர். கிட்டுக்கு வந்து ஸ்டீல இழுக்கிற பவர், இங்க என்னன்னு பார்த்தா லாக் வந்து வேற லெவலான பவர். ரூம்னு சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்றான். நேவியோட மண்டையவே கையில வச்சிருக்காம. இங்க என்னன்னு பார்த்தா 3 ஒரு சரியான பவர்ஃபுல் வேற லெவலா வந்துகிட்டு இருக்கான். கிட்டு சொல்றான், டேய் கொஞ்சம் பொறுமையா இருக்கடா, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்றான். ஆனா லூஃபி எதையும் மதிக்காம அவன் களத்தை இறங்கி போய்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட தான் புல்லட் ஒர்க் ஆகாத. கம்னு சொல்லிட்டு நம்மள பறந்து போய்கிட்டு இருக்கான். அவனோட கேனல் பால வச்சு அடிக்கிறாங்க. சுத்திக்கிட்டு ஒன்னு தூக்கி வீசுறானுங்க. கிட்டு மேலே உழுது. என்னை மன்னிச்சிருன்னு சொல்றான் லூஃபி. அந்த பந்த அப்படியே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு வீசுறான். நேவிலாம் செதறதானுங்க, ஒருத்தனையும் விட மாட்டேங்கானு இவனுக்கு. கம் விம்புன்னு சொல்லிட்டு லூஃபி ஒருத்தனை அடிச்சு பறக்க கொடுக்கிட்டு இருக்கான். லூஃபி தொப்பியும் வானத்துல பறக்கு. லூஃபியை பாஞ்சு பிடிக்க வரானுங்க. ஆனா கிட்டு அவனோட பவர் யூஸ் பண்றான். அவனும் டெவில் ஃப்ரூட் யூசர் தான். என்னன்னு பார்த்தா மேக்னெட் பவர் முடிய மாதிரி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இழுக்கான். அம்பட்டையும் திரும்பி ரெப்பல் பண்ணி பறக்க விட்டு அடிக்கிறான். அட்மிரல் கிசர் வண்டரா வரலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சார் அவர் எப்பனாலும் வரலாம், நம்ம பார்த்து தான் இருக்கணும்னு சொல்றானுங்க. தேனியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு லா பக்கத்துல இருக்க ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நேவி மண்டே சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா வித்தியாசமா பண்றீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓம் பவர் தான்டா வித்தியாசமா இருக்குன்னு சொல்றான் கிட்டு. அப்படியான்னு சொல்லிட்டு மொத்த ஆர்மி கூட சண்டை போட தயாரா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க 3 பேரும். அதோட முடியாது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.